வணக்கம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி கூட ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கலாம். யோக ஞானத்தோட பார்வையில பார்த்தா அது பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு வழி. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போதுன்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரகசியமா ஏதாவது சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கா? அப்படி கொடுத்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அத பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். ஆமாங்க, இது வெறும் நம்பிக்கை மட்டும் கிடையாது. வேத ஞானம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு பெரிய திருப்புமுனைக்கு முன்னாடியும் பிரபஞ்சம் நம்மள தயார்படுத்த சில அறிகுறிகளை காட்டும். அந்த அறிகுறிகளை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், அடுத்து வரப்போற புதிய அத்தியாயத்தை ரொம்ப நம்பிக்கையோட எதிர்கொள்ளலாம். சரி, அப்படி பிரபஞ்சம் நமக்கு அனுப்புற 8 முக்கியமான ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னல்ஸ் என்னன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். நான் சொல்லும்போது இது உங்க வாழ்க்கையில நடக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எல்லா மாற்றமும் எங்கிருந்து ஆரம்பிக்குது? நமக்குள்ள இருந்து தான். வெளி உலகத்துல மாற்றம் தெரியறதுக்கு முன்னாடி அதுக்கான விதை முதல்ல நம்ம மனசுக்குள்ள தான் விழும். நம்ம ஆன்மாவோட குரல் இன்னும் சத்தமா கேட்க ஆரம்பிக்கும். முதல் அறிகுறி உங்க இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், முன்னெல்லாம் ஒரு சின்ன முடிவெடுக்கிறதுக்கு கூட மத்தவன் என்ன சொல்லுவாங்க, ஜாதகத்துல என்ன இருக்குன்னு தேடிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ உங்களுக்குள்ள இருந்தே ஒரு தெளிவான பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸ் கேட்கும். இப்படி பண்ணு, இதுதான் சரின்னு. அதுதான் உங்க உண்மையான வழிகாட்டி. ரெண்டாவது அறிகுறி, பழைய விஷயங்கள் மேல ஒரு சலிப்பு வர்றது. தினமும் ஒரே மாதிரி ஆஃபீஸ் போறது, அதே வேலை, அதே ருட்டீன், இதெல்லாம் ஒரு கட்டத்துல ரொம்ப போரிங்கா அர்த்தமே இல்லாத மாதிரி தோண ஆரம்பிக்கும். உங்க ஆன்மா ஹேய், இது உனக்கான லைஃப் இல்ல, இதை விட பெருசா உன்னால பண்ண முடியும்னு உங்களை உள்ளே இருந்து தள்ளுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இப்ப நாம பார்க்க போற 4வது அறிகுறி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது, ஆனா கஷ்டமானதும் கூட. அதுதான் கர்மா கிளென்சிங். அதாவது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச பழைய பிரச்சனைகள், மறந்தே போயிட்டே நினைச்ச மனக்கசப்புகள் எல்லாம் திடீர்னு மறுபடியும் உங்க முன்னாடி வந்து நிக்கும். அடடா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கூட தோணும். ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. இத புரிஞ்சுக்க இந்த உதாரணம் ரொம்ப சரியா இருக்கும் பாருங்க. நீங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகும்போது பிரபஞ்சம் உங்க வழியில தடையா இருக்கிற பழைய கர்மாவையெல்லாம் சுத்தம் பண்ணுது. அந்த தூசி அடங்கினதுக்கு அப்புறம் பாருங்க, உங்க பாதை அவ்ளோ தெளிவா இருக்கும். சோ இது ஒரு கிளென்சிங் ப்ராசஸ். 5வது அறிகுறி, திடீர்னு ஒரு புது எனர்ஜி உங்களுக்குள்ள வருது. அந்த கர்மா கிளென்சிங் எல்லாம் முடிஞ்சதும் உங்களுக்குள்ள ஒரு புது சக்தி பிறக்கும். திடீர்னு ஜிம்முக்கு போகணும், யோகா கத்துக்கணும், புதுசா ஏதாச்சும் படிக்கணும்னு ஒரு பயங்கரமான உத்வேகம் வரும். அதுதான் மாற்றத்துக்கான எனர்ஜி. சரி, இப்போ உங்களுக்குள்ள இவ்ளோ மாற்றங்கள் நடக்கும்போது இந்த உலகம் சும்மா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. பிரபஞ்சம் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். உங்க உள்மன மாற்றங்கள் வெளி உலகத்துல பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? அதுல முதல் வழிதான் நம்மளோட 3வது அறிகுறி, சிங்க்ரோனிசிட்டி. அப்படின்னா என்ன? அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள். சம்பந்தமே இல்லாத மாதிரி 2 விஷயங்கள் நடக்கும், ஆனா அது உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்திய சொல்றதுக்காகவே நடந்த மாதிரி இருக்கும். இந்த உதாரணங்கள் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடந்திருக்கும். ஒருத்தரை பத்தி நினைச்ச அடுத்த செகண்டே அவங்க கால் பண்றது, இல்லனா ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தரை சந்திப்பீங்க, அவர்கிட்ட இருந்து அந்த பதில் கிடைக்கும். இதெல்லாம் என்ன தெரியுமா? பிரபஞ்சம் உங்களுக்கு, ஹேய், நான் உன் கூட தான் இருக்கேன், கவலைப்படாதான்னு சொல்ற ஒரு வழி. 6வது அறிகுறி, உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை தேட ஆரம்பிக்கிறது. நான் யாரு? நான் ஏன் இங்க பிறந்திருக்கேன்? என்னோட உண்மையான வேலை என்ன? இந்த மாதிரி ஆழமான கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்க ஸ்வதர்மாவ, அதாவது உங்க உண்மையான பாதைய கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஏக்கம் வரும். 7வது அறிகுறி ரொம்பவே ஸ்பெஷல். சரியான வழிகாட்டிகளை சந்திக்கிறது. நீங்க உங்க நோக்கத்தை தேட ஆரம்பிச்ச உடனே பிரபஞ்சம் அதுக்கான வழியையும் காட்டும். ஒரு குரு வடிவிலேயோ, ஒரு நண்பர் மூலமாகவோ, ஏன் ஒரு புத்தகம் மூலமாகவோ கரெக்டான டைம்ல கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம பார்க்க போறது 8வது கடைசி அறிகுறி, முன்ஜென்ம தொடர்புகளா உணர்றது. அதாவது சிலரை பார்த்த முதல் தடவையே இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, பல வருஷமா தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேன்னு தோணும். இல்ல சில இடங்களுக்கு போகும்போது இங்க நாம ஏற்கனவே வந்திருக்கோமேன்னு தோணும். இதெல்லாம் உங்க பயணத்துல முடிக்க வேண்டிய சில பழைய கணக்குகள் மறுபடியும் உங்க முன்னாடி வருதுங்கிறதுக்கான அறிகுறிதான். சரி, இந்த 8 அறிகுறிகளும் பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்த நோக்கி தான் கை காட்டுது. அது என்னன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. அதுதான் பிரபஞ்சம் சொல்ற செய்தி. திரும்பவும் ஒரு தடவை பார்ப்போம். இந்த 8 தெய்வீக சிக்னல்களும் வலுவான உள்ளுணர்வுல ஆரம்பிச்சு முன்ஜென்ம தொடர்புகள் வரைக்கும் எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி உங்களை நகர்த்துகிறது.
சிம்பிளா சொல்லணும்னா, இந்த சிக்னல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா, நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருந்து ஒரு அசாதாரணமான நபரா மாறப் போறீங்கன்னு அர்த்தம். ஆமா, உங்க வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறப்போகுது. பிரபஞ்சம் உங்கள ஒரு ஹையர் லெவலுக்கு கூப்பிடுது. பாருங்க, பிரபஞ்சம் அதோட மெசேஜை உங்களுக்கு அனுப்பிட்டே தான் இருக்கு. கேள்வி என்னன்னா, அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு போக நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. குருவே சரணம்.